2026 மார்ச் மாதம் 2ஆம் திகதி. இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப் பெற்ற மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இடையிலான யுத்த செய்திகள் சிலவற்றினை அன்பான உறவுகளே உங்களுடன் விமர்சன ரீதியாக, விவரண ரீதியாக பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றோம். ஈரானின் அதி உயர் தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி பிப்ரவரி 28ஆம் திகதி காலமானதைத் தொடர்ந்து அந்த நாட்டின் அரசியல் மற்றும் அதிகார கட்டமைப்பில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. தற்காலிக தலைமைத்துவ குழு ஒன்று நிறுவப்பட்டு இருக்கின்றது. ஈரானிய அரசியலமைப்பு சட்டத்தின் 111வது பிரிவின்படி புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை நாட்டின் அதிகாரங்கள் ஒரு தற்காலிக குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதில் பின்வரும் மூவர் இடம்பெற்றுள்ளனர். ஈரானின் தற்போதைய அதிபர் மசூத் பெசஷ்கியன், நீதித்துறை தலைவர் கோலாம் ஹுசைன் மொஹசேனி இதில் கார்டியன் கவுன்சிலை சேர்ந்த ஒரு மத அறிஞர், அதாவது ஆயத்துல்லா அலி ரேசா அராபி தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார். நிபுணர் குழுவின் பங்கு: ஈரானின் புதிய அதிபர் தலைவரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் 88 உறுப்பினர்களை கொண்ட நிபுணர்கள் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இரகசியமாக ஆலோசனைகளை நடத்தி தகுதியுள்ள ஒருவரை அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்க உள்ளார்கள். அலி லாரிஜானியின் வீழ்ச்சி: கமேனி உயிருடன் இருக்கும் போதே போர்ச்சூழலை கருதி அலி லாரிஜானி என்பவரை தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவராகவும் நடைமுறை ரீதியாக முடிவுகளை எடுக்கும் முக்கிய அதிகாரியாகவும் நியமித்திருந்தார். தற்போது அவர் திரைமறைவில் மிக முக்கிய பணிகளை செய்து கொண்டு இருக்கின்றார். ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகளில் முன்னெப்போதையும் விட அதிக செல்வாக்கு பெற்றுள்ளது. புதிய தலைவரை தீர்மானிப்பதில் இவர்களது ஆதரவு மிக அவசியமாகின்றது. ஈரானின் அடுத்த அதிஉயர் தலைவராக வரக்கூடியவர்களாக பின்வருவர் பரவலாக பேசப்படுகின்றார்கள். அலி கமேனியின் மகன் ஹசன் கொமேனி. ஈரானிய புரட்சியின் தந்தை ஆயத்துல்லா கொமேனியின் பேரன் அலி ரேசா அராபி தற்போது தற்காலிக குழுவில் உள்ள முக்கிய மத அறிஞர். ஈரானின் இந்த அரசியல் கட்டமைப்பு மாற்றங்கள் குறித்து மேலும் விரிவாக எதிர்வரும் மணித்தியாலங்களில் நாங்கள் தர இருக்கின்றோம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு முழு அளவிலான போர் வெடித்தால் அது உலகளாவிய பொருளாதாரத்தில் மிக மோசமான மற்றும் நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதன் முக்கிய விளைவுகளாக சிலவற்றை நாம் கூறலாம். கச்சா எண்ணெய் விலை உயர்வு இதில் மிக முக்கியமான பிரச்சனையாக ஏற்பட இருக்கின்றது. இதுவே மிக உடனடி மற்றும் பாரிய பாதிப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹார்முஸ் ஜலசந்தி உலகின் 20% அதிகமான கச்சா எண்ணெய் போக்குவரத்து இந்த சிறிய கடல் பகுதி வழியாகவே நடைபெறுகிறது. போர் ஏற்பட்டால் ஈரான் இப்பாதையை மூட முயற்சிக்கும். இது சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையை ஒரு பேரலுக்கு $150 முதல் $200 வரை உயர்த்தக்கூடும். சவுதி அரேபியா, குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் எண்ணெய் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும்.
அத்துடன் உலகளாவிய பணவீக்க இடமிகுதியில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எண்ணெய் விலை உயர்வு நேரடியாக போக்குவரத்து மற்றும் உற்பத்தி செலவுகளை அதிகரிக்கும். உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மின்சார கட்டணம் பல மடங்கு உயரும். ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் வளரும் நாடுகளில், அதாவது இந்தியா, இலங்கை போன்றவற்றின் நாணய மதிப்பு வீழ்ச்சியடைந்து விலைவாசி கட்டுக்கடங்காமல் போகும். இதையே நாம் பணவீக்கம் என கூறுகின்றோம். பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகள் சரிவு ஏற்படும் நிலையும் உண்டாக இருக்கின்றது. முதலீட்டாளர்கள் ஆபத்து நிறைந்த பங்குச்சந்தைகளில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான முதலீடுகளான தங்கம் மற்றும் அமெரிக்க டாலர் பக்கம் திரும்புவார்கள். இதனால் உலகெங்கிலும் உள்ள பங்குச் சந்தைகள் பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும். கடல்வழி போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு செலவு. பாரசீக வளைகுடா பகுதியில் கப்பல் போக்குவரத்து அபாயகரமானதாக மாறும் நிலையினால் இந்த காப்பீட்டு விடயங்களும் பாதிக்கப்பட இருக்கின்றது. சரக்கு கப்பல்களுக்கான காப்பீட்டு தொகை பல மடங்கு அதிகரிக்க உள்ளது. இது சர்வதேச வர்த்தகத்தை பாதித்து இறக்குமதி பொருட்களின் விலையை மேலும் உயர்த்தும். மத்திய கிழக்கு நாடுகள் வழியாக செல்லும் வான்வழி மற்றும் கடல்வழி பாதைகள் தடைபடுவதால் ஆசியாவிற்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான வர்த்தகம் தாமதமாக இருக்கின்றது. இது மின்னணு பொருட்கள் முதல் வாகன உதிரி பாகங்கள் வரை அனைத்து துறைகளையும் பாதிக்கும். பிராந்திய ஸ்திரத்தன்மை நிலைகுலைந்து அமைதியற்ற ஒரு உலக சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியமும் தெரிகின்றது. துபாய், கத்தார் போன்ற வளைகுடா நாடுகளில் சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து துறைகள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது அந்த பிராந்தியத்தின் பொருளாதாரத்தை முற்றிலும் சிதைக்கும். சுருக்கமாக சொன்னால், ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் என்பது ஒரு பிராந்திய மோதலாக மட்டும் இருக்காது. அது உலகை ஒரு மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலைக்கு தள்ளும் வல்லமை கொண்டதாகவே காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக எண்ணெய் இறக்குமதியை அதிகம் நம்பியிருக்கும் ஆசிய நாடுகளுக்கு இது மிகப்பெரிய சவாலாக அமைய இருக்கின்றது. தற்போதைய சூழலில் ஹார்மோஸ் ஜலசந்தியினூடாக கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமாக இந்த நீர்ப்பாதை முழுமையாக மூடப்பட்டால் இன்னும் சில நாட்களில் அதன் தாக்கத்தினையும் விளைவுகளையும் உலகம் சந்திக்க இருக்கின்றது. இத்தகைய நிலைமைகளிலிருந்து உலகத்தையும் உலக மக்களையும் இறைவன் பாதுகாப்பானாக என பிரார்த்திப்போமாக.